வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அவலும் நிலக்கடலையும் வச்சு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ஒரு கப் நிலக்கடலை எடுத்து பொன்னிறமாக அதை வறுத்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்தது தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துன்னா நமக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், பொடி பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். வறுத்து நீங்கள் இப்படி க்ரஷ் பண்ணிங்கன்னா இந்த தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வரும். இதை ஆற வச்சு நீங்கள் இந்த தோல் எடுத்து தான் ஆகணுங்கிற அவசியமும் கிடையாது. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோலில் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப் அவல் போட்டு அதையும் வறுத்துக்கலாம். இதை நீங்கள் எந்த அவல் வேணால் போட்டுக்கலாம். மெல்லிசாக இருக்கும் இல்லையா, அது இல்லை கனமாக இருக்கிற அவல் எது வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதை பொடி பண்ண போகிறோம். அதனால் இதையும் நல்ல பொன்னிறமாக நல்லாவே இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஒயிட்டாக போட்டாவில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லாவே இதை வறுத்து எடுத்து இதை தனியாக ஆற வச்சு இதை ஃபஸ்ட்டு இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். அவல் ஃபஸ்ட்டு தனியாக பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லாவே அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. இது கூட 4 ஏலக்காயும் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நைஸாக நான் பொடி பண்ணிட்டுருக்கேன். இது கூட நம்ம வறுத்து வச்ச இந்த நிலக்கடலையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே தோல் நான் ரிமூவ் பண்ணலை, அப்படி போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் 1-2 பொடி பண்ணால் போதும். குறக்குறப்பா இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு இதெல்லாம் விட்டு கரைஞ்சா போதும். இப்போ நம்ம போட்ட வெல்லம் கரைஞ்சாச்சு. உங்களுக்கு மண் இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுவே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தளர்வாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் அடுப்பில் வச்சு கலரினிங்கன்னா கெட்டி ஆகிடும். இதுவே போகிறோம் நமக்கு பிடிச்சிக்கிறதுக்கு. இல்லை நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம பிடிச்சிக்கலாம். நெய் 1 ஸ்பூன் பிளேட்டில் விட்டுட்டு இதை தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்க வேண்டியது. ரொம்ப ஹெல்த்தியானது. விட்டமின், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி காப்பர்லேருந்து எல்லாமே இதில் இருக்குது. சத்துக்கள் இருக்குது. அயன் ரொம்பவே இருக்குது. அவல்லையும் இருக்குது, நிலக்கடலை, வெல்லம் எல்லாத்துலேயுமே இருக்குது. நமக்கு தெரியும் இல்லையா, ரொம்பவே ஹெல்த்தியானது. என்ன ஒரு மைனஸ் இதில் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கலரி பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. 1 or 2 டேஸில் இது அதுக்கு மேலே வச்சுருந்திங்கன்னா நல்லா இருக்காது. ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா கூட அவ்வளோவா நல்லா இருக்காது. இதோட வேணும்னா நீங்கள் நட்ஸ் கூட போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப
ரொம்ப ஆறணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட் ஹீட்டில் இருக்கும்போதே பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் நாள் கழித்து இதுவே இறுகின்றோம் நல்லாவே இந்த வெல்லம் இருக்கிறனால. நெய் வேறு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஹெல்த்தியானது. இந்த குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. இது இந்த உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்திங்கன்னா, உளுந்தில் களி, அதே உளுந்து மாவை நம்ம இந்த மாதிரி கூட பண்ணலாம். வெள்ளை கரைசலில் போட்டு பிடிச்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தியான அவல் லட்டு. குட் ஃபார் ஹெல்த். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியானதும் கூட. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.